வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, கடும் காயத்தில் சிக்கிய ரோஹித் சர்மா அடுத்த போட்டியில் விளையாட வாய்ப்பிருக்கா? வெளியான அதிர்ச்சி செய்தி. அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியிலேயே இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா வலியால் துடித்து மைதானத்தை விட்டு வெளியேறியிருக்காரு. அவர் பாதி பேட்டிங் செய்து கொண்டிருந்த நிலையில் மைதானத்தை விட்டு வெளியேறினார். இதனையடுத்து ரசிகர்கள் இடையே பரபரப்பும் ஏற்பட்டு இருக்கு. அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, இந்தியா அயர்லாந்து அணிகள் மோதிய குரூப் சுற்று போட்டி நாசா கவுண்டி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் அயர்லாந்து அணி முதலில் பேட்டிங் செய்து அந்த அணியானது வெறும் 96 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 16 ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடித்த அயர்லாந்து அணி நியூயார்க் மைதான பிச்சை சமாளித்து ஆட முடியாமல் திணறியிருக்காங்க. இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களுக்கும் இந்த நிலை வரலாம் என்ற சந்தேகமும் இருந்தது. எனினும் கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடியாக ஆடி இந்திய அணியை வெற்றிக்கு அருகே அழைத்துச் சென்றார். துவக்க வீரராக களமிறங்கிய விராட் கோலி ஒரு ரன்னில் ஆட்டமிழந்த நிலையில் ரிஷப் பண்டுடன் ஜோடி சேர்ந்த ரோஹித் சர்மா 3 சிக்ஸர் 4 4 அடித்து இருந்தார். 37 பந்தில் 52 ரன்களையும் குவித்தார். சரியாக 10 ஓவர்களில் இந்திய அணி 76 ரன்களையும் சேர்த்தது. அப்போது ரோஹித் சர்மா தோள்பட்டையில் வலி ஏற்பட்டு துடித்து இருக்காரு. பின்னர் இந்திய அணியின் பிசியோதெரபிஸ்ட் அவரை பரிசோதித்து இருந்தாங்க. அதன் பின் ரோஹித் சர்மா பேட்டிங் செய்ய முடியாத நிலையில் மைதானத்தை விட்டும் வெளியேறியிருக்காரு. முன்னதாக இந்திய அணியின் பந்து வீச்சின் போது ரோஹித் சர்மா ஒரு கேட்ச் பிடிக்க முயற்சி செய்து இருந்தார். அப்போது கீழே விழுந்த அவருக்கு தோள்பட்டைகள் காயம் ஏற்பட்டது. அந்த வலியுடன் பேட்டிங் செய்த அவர் அரை சதம் அடித்த நிலையில் வலி தாங்க முடியாமல் மைதானத்தை விட்டு வெளியேறியிருக்காரு. அவர் அடுத்த போட்டியில் விளையாடுவாரா என்ற சந்தேகமும் ரசிகர்களுக்கு எழுந்து இருக்கு. இந்த நிலையில் தான் அடுத்த போட்டி வரை ரோஹித் சர்மாவுக்கு காயம் குணமாகாத நிலையில் அவருக்கு பதிலாக ஓப்பனிங்கில் ஜெய்ஸ்வால் அவர்கள் களமிறங்க அதிக வாய்ப்பு உள்ளது. அதே போல கேப்டனாக ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் செயல்பட அதிக வாய்ப்புகளும் இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.